Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Valentine's Day special strawberry white chocolate mousse cake பார்க்கலாம். இது no bake eggless. So first வந்து நம்ம strawberry juice ரெடி பண்ணலாம். அதுக்கு strawberry, sugar, அப்புறம் agar இல்லைனா gelatin. ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி ஒரு பேனில் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சீனி டிசால்வ் ஆகிறது வரைக்கும், அந்த சீனி வந்து கரைகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். அது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேயோ ஒரு பிளெண்டரையோ போட்டு அரைக்க போகிறோம். அகர் இல்லை ஜெலட்டினை நம்ம தண்ணியில் ஊற வச்சு ப்ளூம் பண்ண விடலாம். ப்ளூம் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அகரை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சோன்னா அது நல்லா சோக் பண்ணி பெருசாகும். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அகர் போடணும். நம்ம வந்து ஒரு 10 inch பேனில் பண்ண போகிறோம். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அகர் தேவைப்படும். அதுக்கு அந்த ஸ்ட்ராபெரி மிக்சர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே அது ஒரு பிளெண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அகரை அந்த ஸ்ட்ராபெரியோடு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இது நம்ம விப் பண்ண போகிறோம். அப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக கூலாக இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தானா இது விப் ஆகாது. இப்போ நம்ம அடியில் உள்ள க்ரஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து கிராஹம் கிராக்கர்ஸ் இல்லைனா டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ், மேரி பிஸ்கெட் அதை மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் உருகுன வெண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் இல்லை கிராஹம் கிராக்கர்ஸை ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். அது பொடியான உடனே அதில் வந்து உருக்கின வெண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 10 inch ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனில் ஃபில் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி மூஸ் கேக்குக்கெலாம் வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை இன்வெர்ட் பண்ணி அதை பேன் திருப்பி வச்சு கேக்கை எடுக்க முடியாது இல்லையா மூஸ் கேக்லாம். அதனால் இது வந்து நல்லா ஒரு கிண்ணம் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல திக்கான க்ரஸ்ட் கிடைக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் செட் ஆகிறதுக்கு. அது செட் ஆகிறப்ப நம்ம ஒயிட் சாக்லேட் மூஸும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2/4 கப்பு விப்பிங் க்ரீமு, 1 கப்பு ஒயிட் சாக்லேட், அப்புறம் அதே 3 டேபிள் ஸ்பூன் அகர். ஃபஸ்ட்டு வந்து பாதி விப்பிங் க்ரீமும் ஒயிட் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி அகரை ப்ளூம் பண்ண வைக்கணும், முன்னாடி ஸ்ட்ராபெரிக்கு வச்ச மாதிரியே. அது வந்து மைக்ரோவேவில் 30 செகண்டுக்கு ஒரு தடவை வச்சு எடுத்து ஃபுல்லாக கரையிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒயிட் சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆப்ஷனலாக கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் வந்து குலாப் ஜாமுன்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே ரோஸ் எசன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அகரையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் வர்றதுக்கு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு விப்பிங் க்ரீம் விப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல் க்ரீம், ஹெவி விப்பிங் க்ரீம் தான் எடுக்கணும். ஃபுல் ஃபேட் க்ரீமு. இது வந்து நல்லா நம்ம இது விப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஜில்லுன்னு தான் இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா விப் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும். இதுக்கு வந்து இது மாதிரி ஒரு எலக்ட்ரிக் விஸ்க் இருந்தால் நல்லாயிருக்கும். கை வச்சு பீட் பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும்.
கை வச்சும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப டைம் ஆகும். இது ஃபுல்லாக விஸ்க் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் மிக்ஸையும் போட்டு நல்லா கம்பைன் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அந்த க்ரஸ்ட் மேலே வச்சு ஃப்ரீசரில் வச்சிட போகிறோம். அப்போ தான் சீக்கிரம் செட் ஆகும். நம்ம ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராபெரி அந்த சிரப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். 1.5 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் விப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராபெரியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸ்ட்ராபெரி மூஸும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து அந்த ஒயிட் சாக்லேட் மூஸ்க்கு மேலே இந்த ஸ்ட்ராபெரி மூஸையும் ஆட் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணணும். இது வந்து ஓவர் நைட் வச்சாதான் நல்லா செட் ஆகும். அடுத்த நாள் எடுத்துகிட்டு பார்க்கும்போது நல்லா செட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம மேலே ஸ்ட்ராபெரிஸ் நட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இஷ்டப்படி அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணிவிட்டு மோல்ட்லேருந்து எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான டெசர்ட்டு. கொஞ்சம் வெயிட்டிங் டைம் தான், அது ஓவர் நைட் செட் பண்ணணும். ஸோ நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இதில் வந்து எக்ஸும் இல்லை, உங்களுக்கு ஓவனும் தேவை கிடையாது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இது ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.